பெரியவர்களே, தாய்மார்களே, வரலாற்று சிறப்பு மிகுந்த ஊர், ராஜபாளைய ஊர், அதில் வேறு மரபில் வாழ்ந்த ஊர். இந்த மனிதர்கள் ஒவ்வொரு மூன்றாவது முறை ஏற்போகுது என்று சொன்னால், பாரம்பரியமாக வீர மரபர்கள் வளர்ப்புகள் வழங்கி வருகின்ற மாறுகின்ற அங்காள பரமேஸ்வரன் கோவில் பிரச்சனை சம்பந்தமாக 2 முறையும் இந்த நாட்டுக்காக வீர வழக்கமிட்ட வெள்ளையர்களை எதிர்த்து தலைவர் பெண்மணியாக மிகப்பெரிய வெற்றி களம் என்ற வேலுநாச்சியார் வெற்றி திருவிழா பிறந்தார்கள். நாம் யாரை வழங்கியிருக்கிறோம், யாரை வழங்கினோம் சொன்னால், மிகப்பெரிய ஒரு பெண் குழந்தை வெளியே வர முடியாது. பெண் அடிமையிலிருந்து ஒழித்த நாட்டிற்காக தன் கணவனை இழந்து ஒன்றொரு குழந்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த மண்ணிற்காக வீர தியாகம் செய்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம் எல்லாம். அத்தகைய வீரமிக்க அந்த நாட்டை மீட்பதற்கு எப்படி வீரமணி வேலுநாச்சியார் போராடினாரோ, அதே போல் இந்த அம்மையை மீட்பதற்கு வீரமணி வேலுநாச்சியார் முடியும். அதற்கெல்லாம் நீங்கள் முழு ஒத்துழைப்பு போராட வேண்டும் என்கிறதா. நம்ம இப்ப குடியிருக்கிற கூட்டம் அல்ல, மிகப்பெரிய நம்முடைய கூட்டத்தை கவிழ்த்தால் நம்முடைய வரலாறு மீட்க முடியும், நம் வயதிலிருந்து வரலாறு மீட்க முடியும். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. போராடுகின்ற பெரியவர்களுக்கெல்லாம் நீங்களும் உறுதியாக இருந்தால் நம்முடைய போராட்டம் அடுத்த காலத்தில் செல்ல முடியும். இடத்திற்கு நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த இடத்திலும் இந்த ஆலயத்தை மீட்டு கொடுக்காமல் இந்த மண்ணிற்கு எப்போதும் செல்ல மாட்டேன். உறுதியாக சொல்கிறேன். நீங்க வளர்ந்தவர்களுக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு புலித்தேவர் மக்கள் முன்னேற்றங்களாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அதில் எத்தனை எதிர்ப்புகளும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு ஆலயத்துக்குள் தேவ சமுதாய மக்கள் வழிவகுப்பு சொன்ன ஒரு இழிவான ஒரு சமூகத்தை இருக்கிறது பார்த்திருக்கிறேன். இது ஆண்ட பரம்பரை, வரலாறு படைத்த பரம்பரை. இந்த பரம்பரையை ஆலயத்துக்குள் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் சோதனைப்பட்டோமா, வரலாறு படைத்தவர்கள் இந்த மண்ணிற்காக எத்தனையோ லட்சம் இளைஞர்களையும் வீரராட்சியர்கள் பலி கொடுத்த ஒரு மிகப்பெரிய சமுதாய சாம்ராஜ்யம்